வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திடீரென 300 அடி கீழே இறங்கிய விமானம். ஏர் இந்தியா விமானி கஞ்சா போதையில் இருந்தாரா? புதிய தகவல். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஒரு விமான பயணத்திற்கு பிறகு ஏர் இந்திய விமானி ஒருவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கஞ்சா பயன்படுத்தி உறுதி செய்யப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் விமான போக்குவரத்து விசாரணை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. ஆனால் இந்த முடிவு இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை. அப்படியே உறுதிப்படுத்தாவிட்டாலும் அது நாம் நினைப்பது போல உடனடியாக குற்றத்தை நிரூபிக்க ஒரு முக்கிய ஆதாரமாக மாறிவிடாது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி தாய்லாந்தின் புக்கெட்டிலிருந்து டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா ஏர்பஸ் விமானம் திடீரென வானில சுமார் 91 மீட்டர் கீழே இறங்கியதால் 13 பயணிகள் மற்றும் 4 விமான குழுவினர் காயமடைந்திருக்கிறாங்க. 137 பயணிகள் மற்றும் 8 பயணியாளர்களுக்கு பயணித்த விமானம் பின்பு டெல்லியில் பத்திரமாக தரையிறங்கியது. இந்த சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விமானத்தை இயக்கிய 2 விமானிகளும் பயணத்திற்கு பின்னராக வழக்கம் போல போதைப்பொருள் பரிசோதனை செய்யப்பட்டது இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தாங்க. இதில் கேப்டனின் ஆரம்ப காலகட்டத்தில் பரிசோதனை முடிவுகள் கூடுதலாக உறுதிப்படுத்த தேவைப்பட்டதாகவும் விசாரணை முடியும் வரை 2 விமானிகள் பணிகள் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அமைச்சகம் கூறியிருக்கிறாங்க. இந்த வார தொடக்கத்தில் ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட உறுதிப்படுத்தும் பரிசோதனையில் கேப்டன் மரிஜீவனா கஞ்சா பயன்படுத்தி உறுதியானதாக சில ஆதாரங்கள் மேற்கொள்ள காட்டி பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க. ஆனால் ஏர் இந்தியா இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இந்த செய்திகள் இந்தியா விமானிகளுக்கு போதைப்பொருள் சோதனை மற்றும் விமான பாதுகாப்பு குறித்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமானியினுடைய போதைப்பொருள் பரிசோதனை முடிவுக்கும் விமானம் திடீரென கீழே இறங்கியதற்கு தொடர்பு இருப்பதாகவும் இதுவரை எந்த பூர்வமான தகவலும் இல்லை. தொழில்நுட்ப இயக்கம், மருத்துவம், மனித தவறுகள் என பல கோணங்களில் விசாரணை அதிகாரிகள் இந்த சம்பவத்தை ஆராய்ந்து வராங்க. விமானம் கீழே இறங்கியதற்கு உண்மையான காரணம் என்னவென்று இன்னும் தெளிவாக தெரியல. இதற்கு கஞ்சாவிற்கும் எதுவாக தொடர்பு இருக்குமோ என்பதுதான் தற்போது முதல் கேள்வி. அதைவிட சிக்கலானது மற்றொரு கேள்வி. கஞ்சா சோதனை பாசிட்டிவ் என வருவது பல மணி நேரங்கள் முன்பு அந்த விமானியினுடைய மனநிலம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது? இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.